நம்ம ஹீரோயின் ஒரு பாறையில உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் வந்து என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப்லைன் தந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின காப்பாத்தும்போது திடீர்னு அவர உள்ள ஏதோ புடிச்சு இழுத்து, அந்த இடம் ஃபுல்லுமே தந்து ரத்தமா தந்து ஆயிருக்கு. நம்ம ஹீரோயின் இங்க சொகுசாலாம் தந்து உட்கார்ந்தது இல்ல. நம்ம ஹீரோயின் வந்து மாட்டிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, மொதல்ல இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃப் பண்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அப்போ அவங்க பண்ணும்போது வந்து ஏதோ அவங்கள தட்டி விட்டு, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா தண்ணிக்குள்ள தந்து விழுந்துடுறாங்க. எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு ஒரு திமிங்கலத்து மேல ஏறின்னு தந்து உட்கார்றாங்க. என்னடா நம்ம தட்டு ஊத்துச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா, ஒரு சுறா மீன் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திமிங்கலத்து மேல இருந்தத பார்த்தீங்கன்னா மோதுது. நம்ம ஹீரோயின் ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு, அங்கருந்து செம்ம ஸ்பீடா நீந்திக்கிட்டு வந்து, ஒரு பாறை மேல ஏறின்னு தந்து உட்கார்றாங்க. அந்த சுறா மீன் அங்கேயே சுத்திட்டே தந்து இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்கேயே ரொம்ப நேரமா தந்து இருக்காங்க. அந்த பறவைலாம் தந்து இருக்கும். அதெல்லாம் தந்து அடிச்சு சாப்பிட்டு, வாந்திலாம் தந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. இந்த சுறா மீன் இப்ப விட்டுட்டு போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க நீச்சல் அடிச்சுன்னு தந்து போறாங்க. பார்த்தா அவங்க உடம்புல இருந்து செம்மையா தந்து பிளட்ன்னு தந்து லீக் ஆயிட்டு இருக்கு. திரும்பவும் வந்து சுறா மீன் தந்து வரும்போது, நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் மிஸ்ன்னு தந்து மேல ஏறி தந்து உட்கார்றாங்க. அங்கேயே கொஞ்ச நேரம் தந்து மயங்குறாங்க. மயக்கம் தெளிஞ்சோனே அவங்க வந்து எந்திரிக்கிறாங்க. ஏந்திச்சு பார்த்தா, அங்க ஒரு பறவை வந்து பார்த்தா ரத்தத்தோட தந்து இருக்கு. இத பார்த்து ஹீரோயினுக்கு வந்து பார்த்தா ஒரு புது ஐடியா தந்து கிடைச்சிருக்கு. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு.